ஹாய், வெல்கம் டு ட்ரிபிள் சி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆரம்பிக்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்திங்கன்னா ஹெட்டிங் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதில் என்ன ரிலேஷன்ஸ் அப்படின்னா, நம்ம ஒரு நம்பரோட ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு ஒரு நம்பரை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். வரக்கூடிய ஆன்சர் அந்த ஏற்கனவே சப்ஸ்டியூட் பண்ண நம்பருக்கு ரிலேட்டடாக வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், let us have a function y equal to x square. இந்த மாதிரி எந்த ஒரு ஈக்குவேஷன் பார்த்தாலும் அதுக்கு பேர் ஃபங்க்ஷன்னு பேர். இதில் என்ன ரிலேஷன் இருக்க போகுது அப்படின்னா, இந்த எக்ஸுக்கு பேர் டொமைன், இந்த ஒய் பேர் கோடமைன். எக்ஸோட வேல்யூ டொமைனாகவும் ஒய்யோட வேல்யூ கோடமைனாகவும் எடுத்துக்கிறோம். இந்த டொமைன் எக்ஸ் வேல்யூவில் 1 2 3 4 5 இப்படி வரிசையாக நம்பர்ஸ் இருக்குது. இந்த கோடமைன் பார்த்திங்கன்னா எல்லா ரியல் நம்பரும் இந்த கோடமைனில் இருக்குன்னு வச்சுக்கிறோம். ரியல் நம்பர்னால் எல்லா நம்பரும் ரியல் நம்பர் தான். இப்போ இந்த எக்ஸ் இருக்க இடத்துல 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ஒய்யோட வேல்யூ என்னவாயிரும்? 1 ஆகும். இந்த எக்ஸுக்கு பதில் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ 4, 2 ஸ்கொயர் 4. எக்ஸுக்கு பதில் 3ன்னு போட்டோம்னா ஒய்யோட வேல்யூ 9. எக்ஸுக்கு பதில் 4 போட்டால் 16, 5 போட்டோம்னா 25. இப்படி எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ போட்டாலும் இந்த ஒய்க்கு வரும் இல்லையா, 1 4 9 25, இதெல்லாம் எங்கே இருக்கணும்? இந்த கோடமைன் பியில் இருக்கணும். இப்போ நம்ம ரிலேட் பண்ணலாம். எப்படி ரிலேட் பண்ணலாம்? இமேஜ் ஆஃப் 1, இந்த 1ஓட இமேஜ் எது? 1. இமேஜ் ஆஃப் 2, 2 சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கிது? 4. 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 9, 4 சப்ஸ்டியூட் பண்ணால் 16, 5க்கு 25. இதுக்கு பேர் தான் என்னது? ரிலேஷன். ஒரு நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப அதுக்கு ஒரு ஆன்சர் வந்தால் அந்த ரெண்டு நம்பரும் they have some relations. புரியுதா? ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்னால் எல்லா ஈக்குவேஷனும் ஃபங்க்ஷன்ஸ் தான். அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா, ஒன் டிபெண்ட்ஸ் ஆன் அதராக இருக்கும். அது என்ன ஒன் டிபெண்ட்ஸ் ஆன் அதர் அப்படின்னா, இங்கே ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா. இந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரில் இந்த எக்ஸ் வந்து இண்டிபெண்ட். எக்ஸ் கேன் பி கிவன் எனி நம்பர். எக்ஸுக்கு எந்த நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் ஒய் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? இந்த எக்ஸோட வேல்யூவை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஒய் இருக்கும் இல்லையா. இந்த எக்ஸோட வேல்யூ டிபெண்ட் பண்ணி இந்த ஒய் இருக்கும். இந்த எக்ஸுக்கு பேர் என்னது? இண்டிபெண்ட். ஆனால் அந்த ஒய்க்கு பேர் டிபெண்ட். எக்ஸ் இஸ் கால்ட் இண்டிபெண்ட், ஒய் இஸ் கால்ட் டிபெண்ட். அப்போ ஒன்றை டிபெண்ட் பண்ணி இன்னொன்று இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது? ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்மளே ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோ, நம்ம ரேஞ்சுக்கு லோக்கலாக சொல்லுவோம். இப்போ ஒரு கல்யாணம் வைக்கிறோம், யார் கூப்பிடுவோம்? நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூப்பிடுவோம். இப்போ ஃபங்க்ஷனுக்கு ரிலேட்டிவ்ஸ் கூப்பிடுவோம். எதை டிபெண்ட் பண்ணி நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிடுவோம்? கண்டிப்பாக அவங்க வந்து நம்ம கல்யாணத்துக்கு வந்து மொய்யெல்லாம் செய்வாங்க அப்படின்னு டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ரிலேட்டிவ்ஸை கூப்பிடுவோம். அப்போ தேர் ஆல் இண்டிபெண்ட். அவங்க இஷ்டத்துக்கு வரலாம் கல்யாணத்துக்கு. 4 பேர் வரலாம், 5 பேர் வரலாம், 6 பேர் வரலாம், 6 பேர் வரலாம் இல்லையா. சில நேரத்தில் நம்ம போய் கூட குடும்பத்தோடு வாங்கன்னு கூப்பிட்டு வருவோம் இல்லையா. குடும்பத்தோடு 10 பேர் கூட வரலாம், இல்லை வேலை இருக்குன்னு ஒரு ஆள் கூட வரலாம், யாரும் வரலாம். ஆனால் நம்ம யார்? டிபெண்ட். ஏன் டிபெண்ட்? அவங்க ஏதாவது செய்வாங்க, அவங்க மொய் ஏதாவது செய்வாங்க அப்படின்னு நம்ம டிபெண்ட் பண்ணியிருப்போம். புரியுதா? அப்போ ஒரு ஃபங்க்ஷனில் என்ன இருக்கணும்? டிபெண்ட் அண்ட் இண்டிபெண்ட் இருக்கணும். எதெல்லாம் ஃபங்க்ஷன்? எந்த ஒரு ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4, எந்த ஒரு ஈக்குவேஷன் நீ ஃபார்ம் பண்ணாலும் அதுக்கு பேர் என்னது? ஃபங்க்ஷன். புரியுது இல்லையா?
அந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் இண்டிபெண்ட், ஒய் டிபெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கணும். புரியுது எல்லாத்துக்கும்? ரைட். டெஃபினிஷன் இங்கே நான் இப்போ உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் தான் கொடுத்துக்கிறேன். ஃபங்க்ஷனாக என்ன, ரிலேஷனாக என்ன, இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்யாணத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கல்யாணம் பண்ணோம்னா, ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்னா கண்டிப்பாக போய் எதிர்பார்ப்போம் இல்லையா? கண்டிப்பாக நமக்கு ரிலேட்டிவ் தேவைப்படும் இல்லையா? அப்போ ரிலேட்டிவ் தேவை, ரிலேஷன்ஸ், ஃபங்க்ஷன் வைக்கிறோம். we need independent and dependent. புரியுதா? இங்கே எது இண்டிபெண்ட்? x is independent, y is dependent. அடுத்து டெஃபினிஷன். if capital A and capital B are two non-empty sets. non-empty setsனா அந்த செட்டுக்குள்ளே நம்பர்ஸ் இருக்குன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் A, B. A, Bனா நீங்கள் லாஸ்ட் இயரில் கிராஃப் போட்டிருப்பீங்க இல்லையா? கிராஃபில் ஆர்டர் பேர் பிளாட் பண்ணியிருப்பீங்க. 1,1, 1,3, 1,4. அதை எக்ஸாக்ஸ் ஒய் ஆக்சிஸ்னு கரெக்டாக பிளாட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு பேர் தான் இது ஆர்டர் பேர்ஸ். இந்த ஏ, இந்த ஸ்மால் ஏ எங்கே இருக்கும்னா டொமைனில் இருக்கும். நம்ம டொமைன் சொன்னோம்னா டொமைன் எந்த வேல்யூ? எக்ஸ் வேல்யூஸ். ஸ்மால் பி எங்கே இருக்கும்? கோடொமைன். கோடொமைன்றது எந்த வேல்யூ? ஒய் வேல்யூஸ். அப்போ ஸ்மால் ஏ பிலாங்ஸ் டு டொமைன், ஸ்மால் பி பிலாங்ஸ் டு கோடொமைன், இஸ் கால்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. இந்த ஏ கம்மா பி இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி அண்ட் இஸ் நோட்டட் பை ஏ கிராஸ் பி. அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பியை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஏ கிராஸ் பின்னு எழுதிக்கலாம். திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கமா பி. ஏ எதுக்குள்ளே இருக்கும்? டொமைனில். பி பிலாங்ஸ் டு கோடமைன். அப்போ இந்த சிம்பிளுக்கு பேர் பிலாங்ஸ் டு. பிலாங்னா உள்ளே இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ ஏ பிலாங்ஸ் டு ஏ, கேபிட்டல் ஏ, பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி. அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன அர்த்தம்? ஆர்டர் பேரை எழுதுறது, அவ்வளோதான், முடிஞ்சுது. புரியுதா? ஆர்டர் பேரை எழுதுறது. அது எப்படி எழுதலாம் அப்படின்னு சம்மில் பார்க்கலாம். Next, note A cross B is set of all possible order pairs between the elements of A and B such that the first coordinate is an element of A and the second coordinate is an element of B. அப்போ A cross B நம்ம படிச்சிருக்கோம்ல? A cross B எப்படி இருக்கும்? ஓப்பன் ப்ராக்கெட் A, B. அப்போ இதுக்கு பேர் தான் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட். ஃபஸ்ட் கோஆர்டினேட் எங்கே இருக்கும்? ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் is an element of A. இது செகண்ட் கோஆர்டினேட். செகண்ட் கோஆர்டினேட் is an element of B. புரியுதா? நெக்ஸ்ட் B cross A. B cross A is set of all possible order pairs between the elements of A and B such that first coordinate is an element of B. B இருந்து first coordinate எழுதணும். second coordinate is an element of A. A இருந்து second coordinate. In general, A, B not equal to B, A. A, B யும் B, A எப்பவுமே எப்படி கிடையாது? ஈக்குவல் கிடையாது. In particular, if A equal to B, A, B equal to B, A. இதெல்லாம் நீங்கள் சம்மு செய்கிறப்ப தான் புரியும். சரியா? A, Bயும் B, Aவும் கண்டிப்பாக என்னது? நாட் ஈக்குவல். அதே ஏயும் பி ஈக்குவலாக இருந்தால் A, Bயும் B, Aவும் ஈக்குவல். புரியுதா? ரைட். Illustration 2. One more important note. The Cartesian product is also referred as cross product. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம எப்படி சொல்லுவோம்? கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். சரியா? இல்லஸ்ட்ரேஷன் 2. லெட் கேபிட்டல் A ஈக்குவல் டு 1, 2, 3, கேபிட்டல் B ஈக்குவல் டு A, B. A கிராஸ் B கண்டுபிடிக்கணும், B கிராஸ் A கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ இதில் A கிராஸ் B எப்படி கண்டுபிடிக்கிறது, B கிராஸ் A எப்படி கண்டுபிடிக்கிறது? கவனிங்க.
2 செட் எடுத்துக்கோ. இந்த 2 செட்லையும் ஏல என்ன நம்பர் இருக்கு? 1 2 3. பியில் ஏ பி. சரியா? ஏ கிராஸ் பி 1, ஏ கிராஸ் பின்னா ஏலேருந்து பிக்கு போகிறது. ஆர்டர் பேர் 1 to A, 1 to B, 1, B, 2, A, 2, B, 3, A, 3, B. இப்படி வரிசை எழுதிட்டே போகலாம். புரியுதா? இதுதான் வந்து ஏ கிராஸ் பின்றது. இதே பி கிராஸ் என்ன எப்படி எழுதிருப்பீங்க? ஏ 1, ஏலேருந்து பியிலேருந்து ஏக்கு போகணும். ஏ 1, ஏ 2, ஏ 3, பி 1, பி 2, பி 3. புரியுதா? இவ்வளோ தான் விஷயம். இதில் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட்டு திங்கிங் கார்னர். இந்த திங்கிங் கார்னரை பார்த்துங்க, எல்லாத்தையும் திங்க் பண்ணுங்கள் கொஞ்ச நாளைக்கு. திங்கிங் கார்னர், ஏ கிராஸ் பி, வென் வில் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. எப்போ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏ ஈக்குவலாக இருக்கும்? வென் ஏ ஈக்குவல் டு பி ஆர் ஏ பி ஈக்குவல் டு பி ஏ. ஏ பியும் பி ஏவும் ஈக்குவலாக இருந்தால் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? இன் ஜென்ரல் நோட், in general a cross b not equal to b cross a, but n of a cross b equal to n of b cross a. n of a cross b னா வேறு ஒன்றும் இல்லை, இங்கே a cross b கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, 1 2 3 cross 1, a 1, a 1, b 2, a 2, b 3, a 3, b. இங்கே எத்தனை ஆர்டர் பேர் இருக்குது? 1 2 3 4 5 6. அப்போ n of a cross b எவ்வளோ? n of a cross b equal to 6. அடுத்து b cross a இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6. அப்போ n of b cross a also equal to 6. அப்போ a cross bயும் b cross aவும் நாட் ஈக்குவலாக இருந்தால் கூட, நாட் ஈக்குவல் அதாவது ஈக்குவல் இல்லைனா கூட n of a cross aவும் n of b cross aவும் n of a cross bயும் n of b cross aவும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? அடுத்து a cross b is empty. a பியும் வந்து கிராஸ் பண்ணோம், எதுவுமே இல்லை. எப்போ எம்டியாக இருக்கும்? a எம்டி, ஏலையும் எது இல்லை, பியும் எதுலையும் இல்லைன்னா தான், ரெண்டுலேயுமே எம்டியாக இருந்தால் தான் a cross b எம்டியாக இருக்கும், இல்லைனா a cross b எம்டியாக இருக்காது. சரியா? அடுத்து n of a p, n of b q. இப்போ n of a cross b என்ன இருக்கும்? p into q. எக்ஸாம்பிள், n of a 5, n of b 4. What is n of a cross b? 20. புரியுதா? 5 into 4 20. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். புரியுதா? நெக்ஸ்ட் ப்ராக்ரஸ் செக், ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபார் எனி டூ நான்-எம்டி செட்ஸ் கேபிட்டல் A and B, A cross B is called என்ன அர்த்தம்? கார்டீசியன் ப்ராடக்ட். A cross B னால என்ன அர்த்தம்? கார்டீசியன் ப்ராடக்ட்னு அர்த்தம். நெக்ஸ்ட்
n of a cross b 20, n of a 5. அப்போ n of b என்ன? இதுதான் கொஸ்டின். n of a cross b யோட ஃபார்முலா என்ன? இப்போ தானே பார்த்தோம். n of a cross b னா n of a இன்ட்டு n of b அப்படின்னு பார்த்தோம். n of a 5, n of b என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் உனக்கு ஆன்சர் 20ன்னு வரும்? 4 மல்டிப்ளை பண்ணால் 20ன்னு வரும்ல. இப்போ n of b என்னது? 4. ரைட். A minus 1 1, B minus 1 1. Geometrically describe the set of points A cross B. A B cross பண்ணுங்க. என்ன இப்படி பண்ணுவீங்க? minus 1 minus 1 minus 1 1 1 minus 1 1 1 இப்படி ஆர்டர் பேர் எடுப்போம் இல்லையா? எழுதுவோம். ஈக்குவல் டு minus 1 minus 1, அடுத்து minus 1 1, அடுத்து 1ல இருந்து 1 minus 1, கடைசியாக 1 1. சரியா? அப்போ n of a cross b எவ்வளவு? n of a cross b எவ்வளவு? 4 இருக்கா? 1 2 3 4. அவ்வளோ. அவங்க ஜாமெட்ரிக்கலி போடச்சிருக்காங்க. ஜாமெட்ரிக்கலினா வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸ் வரைஞ்சி பிளாட் பண்ணணும், அவ்வளோதான். அதே தான் இதை தான் நம்ம ஜாமெட்ரிக்கலாக போடணும். இது நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துக்கோங்க. சரியா? ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பின்னா என்ன அர்த்தம்? ஏ கிராஸ் பின்னு அர்த்தம். ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டு சம்ம செஞ்சு பார்த்துக்கோ. புரியுதா? இப்போ எக்ஸசைஸ் 1.1 ஆரம்பிக்கலாம். எக்ஸசைஸ் 1.1க்கு என்னோடய வீடியோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன், கட் பண்ணிடுறேன். நான் சம்ம மட்டும் தான் செய்ய போகிறேன். எக்ஸசைஸ் 1.1 சம் நம்பர் 1. Find A cross B, A cross A, B cross A. A வேல்யூ கொடுத்துட்டாங்க, B வேல்யூ. சரியா? இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் A என்ன? B 1 minus 4. A cross B கண்டுபிடிக்கணும். A cross B எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2லேருந்து 1 1 மல்டிப்ளை பண்ணணும். 2 1 2 minus 4. minus 2 1 minus 2 minus 4. 3 1 3 minus 4. A cross B. அடுத்து A cross A. A என்ன? 2 minus 2 3 cross 2 minus 2 3. மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2 2 minus 2 2 3 minus 2 2 minus 2 minus 2 minus 2 3 3 2 3 minus 2 ஃபைனலாக 3 3. புரியுதா? இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பி கிராஸையே செஞ்சு பாருங்கள். பி கிராஸ் எப்படி செய்வீங்க? B 1 minus 4 cross A 2 minus 2 3. செஞ்சு பார்க்கலாம் இல்லையா? 1 2 1 minus 2 1 3 minus 4 2 minus 4 minus 2 minus 4 3. எழுதி பார்க்கலாம் இல்லையா? புரியுதா? எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஓவர். அடுத்து செகண்ட் சம்.
கேபிட்டல் A ஈக்குவல் டு 1 2 3. B ஈக்குவல் டு பாருங்க நல்லா x இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10 போட்டிருக்காங்க. 10க்குள்ளே எதெல்லாம் ப்ரைம் நம்பர்? 1 ப்ரைம் நம்பரா? 1 வந்து நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். 2 இஸ் த ஒன்லி ஈவன் ப்ரைம், ஸோ 2. 3 இஸ் அ ப்ரைம். 5 ப்ரைம். 7 ப்ரைம். வேறு நம்பர் இருக்கா? இல்லை. ப்ரைம் நம்பர்னால் ஒன்றால் மட்டும்தான் மல்டிப்ளை ஆகணும், வேறு எந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ண முடியாது இல்லையா? 1 × 2 2, 1 × 3 3, 1 × 5 5, 1 × 7 7. வேறு ஏதாவது நம்பர் இருக்கா? வாய்ப்பே இல்லை. இதில் A × B 1, 2, 1, 3, 1, 5, 1, 7, 2, 2, 2, 3, 3, 2, அடுத்து B × A 2, 1. அப்படியே மாற்றி போட வேண்டியதான். இங்கேருந்து 2, 1, 2, 2, 2, 3, 3, 1, 3, 2, 3, 3, 5, 1, 5, 2, 5, 3, 5, 7, 7, 2, 1, 7, 2, 7, 3. இவ்வளோதான். இதுதான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் படிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.